ஜீரோ டாலரன்ஸ் க்ரௌட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஜீரோ டாலரன்ஸ்னால் என்ன? ஒருத்தர் கூட வரக்கூடாது. அதான் மீனிங். அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங்கில் தட்ஸ் அ மீனிங். திருச்சியிலேருந்து கரூருக்கு போயிட்டு மீண்டும் திருச்சிக்கு வருவோம். நோ பார்ட்டி கேடர் ஆர் ஜென்ரல் பப்ளிக் அதர் than த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தி deceased அண்ட் designated ப்ரோக்ராம் ஆர்கனைசர்ஸ் பி பர்மிட்டட் நியர் தி வென்யூ. நாங்கள் அந்த இறந்தவர்கள் குடும்பங்களை சந்திக்கும் போது அந்த குடும்பத்தினரையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையும் தவிர ஒருவர் கூட கிட்டே வரக்கூடாது அப்படின்னு அடுத்தது ஹெட்டிங். ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட் க்ரௌட் கண்ட்ரோல் ஃப்ரம் திருச்சி ஏர்போர்ட் டு வென்யூ அண்ட் ரிட்டன். ஏர்போர்ட்டிலிருந்து கரூர் போகிற வரைக்கும் எப்படி செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணணும்னு இவங்களே சொல்கிறாங்க. டிப்ளாய் போலீஸ் செக் பாயிண்ட்ஸ் அண்ட் மொபைல் பேட்ரோல்ஸ் அலாங் தி என்டையர் ரூட் திருச்சி ஏர்போர்ட் டு கரூர் வென்யூ அண்ட் ரிட்டன் டு ப்ரிவெண்ட் எனி unauthorized vehicles including two-wheelers from following or approaching the convoy as per section 148 of BNSS. இந்த 148 கோட் பண்ணதான் இருக்கிறதுலேயே அயோக்கியத்தனம். கூட்டத்தை கலைக்க தடியடி நடத்துறது. இதை விஜய்க்கு எழுதி கொடுக்கலாமா? செக்ஷனை போடுறாங்கப்பா, செக்ஷன் 148 ஆஃப் BNSSன்னு. அடுத்தது படிக்கிறேன். Designate a secured corridor with traffic diversions to ensure uninterrupted movement, minimizing public interaction and adhering to Tamil Nadu Police Manual guidelines. தமிழ்நாடு போலீஸ் மேனுவலில் என்ன சொல்லியிருக்கோ அதில் கூறியுள்ளபடி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதில் இருக்கும்படி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தால் விஜய் ஏர்போர்ட்லேருந்து கரூருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். யாருப்பா அங்கே போகிறது விஜய் பார்க்குறதுக்கு? நீ நான் போவோமா? ஜெயபிரஸ் போவனா? பைக் போவனா? யார் போவா? தாவேக தொண்டர்கள். அவன் வரக்கூடாது கிட்ட. அவன் வந்தால் தடியடி பண்ணணுமா? செக்ஷன் கோட் பண்ணுற. செக்யூரிட்டி அட் திருச்சி ஏர்போர்ட். அடுத்த ஹெட்டிங். ப்ரொவைட் ஆர்ம்டு போலீஸ் எஸ்கார்ட்ஸ் அட் த ஏர்போர்ட் டு செக்யூர்